பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி தாங்க பார்க்க போறோம். செவ்வாய் பகவான் ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 45 நாள் சிம்மத்துல இருந்து கன்னியில பயிற்சியாகி 45 நாள் கன்னியிலே தான் இருக்க போறாரு. இந்த கன்னியில இருக்கக்கூடிய செவ்வாய் ஆல்ரெடி பாருங்க சுக்கிர பகவான் குருவோட பயிற்சியாகி இருக்காரு மிதுனத்துல ஆடி 10 அன்னைக்கு, அதாவது ஜூலை 26. அப்ப இந்த கன்னியில இருக்க செவ்வாய் அதே மாதிரி மிதுனத்துல இருக்க சுக்கிரனும் குருவும் ஒரு விதமான கேந்திர யோகத்தை உருவாக்க போறாங்க. இந்த கேந்திர யோகம் அப்படின்றது 45 நாள் தொடர போது நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்கதாங்க போகுது. ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்னன்னா, இன் ஜெனரல் கண்ணில செவ்வாய் வரும்போது நீர்நிலைகள்ல தண்ணி கொஞ்சம் குறைவு ஏற்படும் அப்படின்றது, வறட்சி கொஞ்சம் ஏற்படும் அப்படின்றது. அதுக்காக சுத்தமா காஞ்சி போயிடும் அப்படின்றது கிடையாது. நீர்நிலைகள்ல வரக்கூடிய தண்ணி வரப்பு அப்படின்றது குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம நேரத்தை வீண் பண்ணாம உங்க ராசிக்கு இந்த கன்னி செவ்வாய் என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போற பார்த்துடலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் 1 and 6, அதாவது உங்க ராசியாதிபனே செவ்வாய் பகவான் தான். அதே மாதிரி 6ஆம் பாவம் ருண ரோக சத்ருஸ்தானம், இதுக்கு அதிபனும் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான். அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் இப்ப 11ஆம் பாவம் லாபஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. பொதுவா செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னும் போது நீங்க என்ன தொழில் செஞ்சாலும் அதுல நல்ல லாபம் அப்படின்றது சாலிடா செவ்வாய் பகவான் கொடுத்துருவாருங்க. அதே மாதிரி லாபஸ்தானத்துல செவ்வாய் இருக்காரு அப்படின்னா இந்த மருத்துவம் சார்ந்த தொழில் செய்யறவங்க தொழில நல்ல ஒரு இன்கம் வரும். இந்த நிலப்புலம், இந்த லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வியாபாரம் பண்றவங்க, இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ், இல்ல நாங்க புரோக்கருங்க ரியல் எஸ்டேட் டீலிங் பண்றோம், விவசாயம், இந்த மாதிரி துறைகள்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வருமானம் அப்படின்றது ஏற்படும். இல்லைங்க நாங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம், ஒரு இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல, ஒரு பேங்க்ல அப்படிலாம் இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல அவங்களோட தகுதிக்கு ஏற்ப ஒரு உத்தியோக உயர்வு, அப்படி இல்லைன்னா ரொம்ப நாளா இன்கிரிமெண்ட்டுக்கு தேடிட்டே இருந்தீங்க, பெருசா எங்களுக்கு என்னோட தகுதிக்கேத்த வேலை அப்படின்னு நான் செய்யறேன், ஆனா தகுதிக்கேத்த வருமானம் அப்படின்றது கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு விதத்துல ஒரு பிளஸ் அப்படின்றது வரும். இப்ப நிறைய பேருக்கு ஒரு யோசனை வரும், நாங்க அஷ்டமத்து குருல இருக்கோமேங்க அப்படின்னு. அஷ்டமத்து குருல இருந்தாலும் பெருசா நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த அஷ்டமத்து குரு அப்படின்றது எப்படின்னா, இந்த ஒரு வருஷத்துல ஒரு 4 மாசம் ஆவரேஜா இருப்பாரு, 2 மாசம் பிலோ ஆவரேஜ் இருப்பாரு, ஒரு மாசம் ரொம்ப அப்படியே நெகட்டிவ் நோக்கி போவார். அப்ப அந்த காலகட்டம் அப்படின்றது நாங்க ஒவ்வொரு மாசமும் சொல்லுவோம் பாத்தீங்களா, விருச்சிக ராசி அன்பர்களே இந்த மாச காலகட்டத்துல இது செய்யாதீங்க அப்படின்னும், அந்த மாச காலகட்டத்துல அது செய்யாதீங்க, இந்த மாசம் இது செய்யலாம், இந்த சேர்க்கை இருக்கு, இந்த யோகம் இருக்கு, நீங்க செய்யலாம் அப்படின்னும் போது நீங்க செஞ்சுக்கலாம். புரியுதுங்களா? அப்ப ரொம்ப சிம்பிள். அது மாத பலன்கள் நீங்க பார்த்துட்டு அந்த மாத பலன்கள்ல இன் ஜெனரல் அஸ்ட்ராலஜர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கினா மட்டும் போதுமானது. ஓகேங்களா? அதை பத்தி பெருசா கவலைப்படணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இப்போ விருச்சிகம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இப்ப மீனத்துல இருக்க சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சம சனியா இருக்காரு. உங்க சுய ஜாதகத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க விருச்சிகமா உங்க சுய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அவங்களோட பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு பர்சனை யார் இருக்காரு அப்படின்னா சனி உட்கார்ந்து இருக்காரு. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க. அப்ப ரொம்ப சிம்பிள், உங்க சுய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு சனி எந்த பாவத்துல இருக்கா அதை கவுண்ட் பண்ணி பாத்துக்கோங்க. சனி எங்க இருக்கா, சனி நல்லா இருக்கானா, குருவை பத்தி பெருசா நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை, சனி கொடுத்துருவோம், கவலைப்படாதீங்க. ஓகேவா? சனியும் கெட்டு போயிருக்கா, சரி சனி கெட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, சுய ஜாதகத்துல தசை என்ன, நல்ல எந்த தசை நடக்குது, அந்த தசநாதன் எங்க இருக்கா, நல்லா இருக்கானா பாத்துக்கோங்க. சுய ஜாதகத்துல குரு நல்லா இருக்கானா, அந்த தசநாதன் மட்டமா இருந்தா கூட குரு பார்வை இருக்கா பாத்துக்கோங்க. இவ்வளவு விஷயம் பார்த்து இதுல ஏதாவது ஒண்ணு கிளிக் ஆச்சு அப்படின்னா கூட நம்ம பெருசா அஷ்டமத்து குருவை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இப்ப சுய ஜாதகம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க விருச்சிக ராசியா இருக்கீங்க, இப்ப புதன் தசை நடக்குது. புதன் உங்க சுய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா நீங்க விருச்சிக ராசி மிதுன லக்னம், சுய ஜாதகத்துல லக்னாதிபதி 7ல உட்கார்ந்து இருக்கா, நல்ல பாவத்திலே உட்கார்ந்துருக்கா, அதுக்கும் மேல அவனை குரு வேற பாக்குறான், இல்ல வீடு கொடுத்தவன் சுக்கிரனை குரு பாக்குறான். இது எது இருந்தாலும் உங்களுக்கு பிளஸ் தான், பெருசா கவலைப்படணும்ன்ற அவசியம் இல்ல. சோ சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணிக்கோங்க. நாங்க சொல்றது கோச்சார பலன், 50% பலன். அந்த 50% பலனே பாருங்க, லாப செவ்வாய், லாபஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு ஒரு லாபம், நம்ம செய்தொழில் மூலியமா லாபம், நான் முன்னமே சொன்ன மாதிரி செய்தொழில் மூலியமா லாபம், பிசினஸ் மூலியமா லாபம், ஒரு வீடு வாங்குறோம் அந்த வீடை விற்கிறோம்னா அந்த விற்கிற வீட்டு மூலியமா லாபம், ஏதோ ஒரு விதத்துல நம்மளுக்கு ஒரு லாபம் அப்படின்றத சாலிடா அவன் கொடுத்துருவோம், கவலைப்பட வேண்டாம். இதுக்கும் மேல நீங்க வழிபாடுன்னு ஒண்ணு சொல்லுவீங்களேமா, அந்த மாதிரி விருச்சிக ராசி அன்பர்கள் எங்களுக்கு என்ன வழிபாடு அப்படின்னா,
பொதுவாவே நீங்க விருச்சிகமா எப்பயுமே முருகன் காலை கெட்டியமா புடிச்சுக்கோங்க. முருகனோட புடிச்சுட்டு அந்தந்த சமயத்துக்கு ஏத்த மாதிரி என்ன கடவுளை நாங்க வழிபாடு பண்ண சொல்றோமோ அது பண்ணலாம். சோ எப்பயுமே முருக வழிபாடுதான். இந்த 45 நாள் சாலிடா முருக வழிபாடுதான். முருகனை எப்படி வழிபாடு பண்ணணும்? முருகனை வழிபாடு பண்றதுக்கு எத்தனையோ விதங்கள் இருக்கு தானமா செய்து. அதுக்கும் மேல முருகனை வழிபாடு பண்றதுக்கு எளிமையான ஒரு விதம் என்ன அப்படின்னா, தினம்தோறும் முருகனோட ஒரு பதிகம் ஏதாவது பாராயணம் பண்ணும். ரொம்ப சிம்பிள், வேல்மாறல் பாராயணம் பண்ணுங்க. பொதுவாவே விருச்சிகத்துக்கு ஏதாவது உடல்நல உபாதைகள் அப்படின்றது வரும். ஏமாற்றங்கள் இல்லாத, உடல்நல உபாதைகள் இல்லாத விருச்சிகம் இல்ல அப்படின்னு பொதுவா சொல்றது உண்டு. அது ஒரு விதத்துல உண்மையும் கூட. அப்ப ரொம்ப சிம்பிள், உடல்நல உபாதைகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின் போது வேல்மாறல் பாராயணம் பண்றது அப்படின்றது உடல் பிணியும் போக்கும், மனப்பிணியும் போக்கும். அப்ப வேல்மாறல் பாராயணம் அப்படின்றத ரெகுலரா வச்சுக்கோங்க. முடியும்னா தினம்தோறும் பாராயணம் பண்ணுங்க, முடியலன்னா வாரத்துல ஒரு நாள் பாராயணம் பண்ணுங்க. நிறைய நல்லது நடக்கும். இப்ப நான் சொல்லி இருக்கிறது பாருங்க, உங்க ராசிக்கான பொதுவான பலன். இப்ப இத பார்த்துட்டு இருக்க நீங்க எங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை பரிசீலனை பண்ணிக்கணுங்க அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களுக்கு இப்ப எப்படி டைம் இருக்கு நீ எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும், நாங்க வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம். அதனால ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும், நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். வாழ்த்துக்கள்.